இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இப்ப பறிக்க போறது மல்கோவா மாம்பழம். இந்த மாம்பழம் பாத்தீங்கன்னா ஒரு 80% எல்லாம் பழுத்து இருக்குது. பழுத்த பழமே பாருங்க, அறுத்து காட்டுறான். அப்படியே அங்க ஜூம் பண்ணுங்க, தெரியுதுங்களா? பாருங்கதா, சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னா. இது என்ன நல்லா பிச்சு ஒரு 4 நாள் பழுக்க வச்சுட்டா எப்படி சொல்றதுன்னா கல்கண்டு மாரி இருக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். மல்கோவா வந்து பாத்தீங்கன்னா மத்த பழம் மஞ்சள் கலர்ல இருக்கும். மல்கோவா எப்பவுமே கொஞ்சம் ஒயிட் கலரா தான் இருக்கும். டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ருசியா இருக்கும். சேலத்து மல்கோவான்னு சொல்றாங்கல்ல, சேலத்திலே வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்ணுக்கு அவ்வளோ டேஸ்டா வரும்னு வச்சுங்க. பூராமே திரண்டிருக்கு. நான் வந்து பார்சலை வந்து ஒரு 10 கிலோவுக்கு மேலே கேட்டால் நம்ம சேலத்தில் எங்கே இருந்தாலும் கொண்டு வந்து கொடுப்போம். அதே மாதிரி பார்த்தீங்களா, ஒரு 80-90% திரண்ட காய் தான் கொடுப்போம். இந்த அழுகுது, இந்த புளிக்குதுங்கிற பேச்சுக்கே நம்மக்கிட்ட இடமே கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு முறை வாங்கி சாப்பிட்டு பாருங்க. என்னோட பேரை வந்து பிரபாகரன். நாங்கள் சேலத்தில் டி பெருமாபாளையம் இந்த இடம், இந்த லொக்கேஷனில் இருக்கோம்.